உலக மக்களே வணக்கம், அரசியல்வாதிகளே வணக்கம். பிரதர் சிஸ்டர், புது பஸ்ஸு, புது வாகனம், சரிங்களா? விட்டுருக்கீங்க, அதெல்லாம் சரிதான். அது எப்படின்னா சார், புது வாகனமும் புது கல்யாணம், திருமணம்னா தெரியுமில்ல சார்? புதுசாக கல்யாணம் முடிப்பாங்களா? பார்த்துருக்கீங்களா சார்? கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவீங்களே, கல்யாண வீடு, பிள்ளை பத்த வீடு, இலை வீடு, இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த வேலை தானே சார் செய்கிறீங்க. புதுசாக கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளையும் பொண்ணும் 10 நாளையில் ஆழ்த்திட்டு போயிடுவாங்க. தெரியுமா சார்? திருமணத்தோட வரலாறு தெரியுமா? புதுசாக கல்யாணம் முடிக்கிறாங்கள, 10 நாளையில் அந்த பொண்ணுக்கு உடல்நல சரியில்லாமல் போயிடும். ஆயத்தில் போய் ஊசி மருந்தை போட்டு சரி பண்ணி அப்புறம் பொழப்பு ஓடும், திருமண வாழ்க்கை ஓடும். சரிங்களா சார்? அந்த மாதிரி நீங்கள் புது பஸ் வாங்கி விட்டுருக்கீங்க சார். இந்த திருமண வாழ்க்கை மாதிரி டேமேஜ் ஆகிடும் சார். புது பொண்ணு எப்படி பொசுக்குன்னு படுத்துக்கிறது 10 நாளில், அந்த மாதிரி இந்த புது பஸ்ஸும் 10 நாளில் படுத்துரும் சார். அரசு பேருந்து ஏன் டயர் பிடுங்குச்சு தெரியுமா சார்? ரோடு சரியில்லை சார். ரோடு சரியாக இருந்தால் பழைய பஸ்ஸோடு அது வாட்டுக்கு உருண்டு போகும், சரிங்களா? ரோடு சரியில்லாத காரணத்தினால நீங்கள் எந்த பஸ்ஸை கொண்டு வந்து விட்டாலும் இந்த புது பொண்ணு மாதிரி பொட்டுன்னு படுத்துக்கிறேன். அரசியல்வாதிகளே பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எப்படிப்பட்ட காரு இப்போ இருக்க ரோட்டில் கிராமச்செல்லாம் பஸ் போதில், அதில் 5 கோடி ரூபா காரை கொண்டு வந்து விடுங்க, ஓட்டுங்க பார்ப்போம். அந்த ரோட்டில் ஆடி காரு, இந்த மாதிரி பெரிய கம்பெனி கார் இருக்குல்ல சார், அந்த காரை அதில் விட்டு பாருங்க. எதுக்கு முதலமைச்சர் பிரதமர் அந்த ரோடு போடுறீங்க சார்? இடுப்பு ஒடிஞ்சு போகும்டா. தலைவர்களே சொல்லுங்க, நீங்கள் வரும்போது மட்டும் நல்ல ரோடு போடுறீங்களே, எதுக்கு போடுறீங்க? இடுப்பு ஒடிஞ்சு போகுமா, கை ஒடிஞ்சு போகுமா, காலை ஒடிஞ்சு போகுமா, முதுகு ஒடிஞ்சு போகுமா, தலை ஒடிஞ்சு போகுமா சார்? அப்புறம் மற்ற மக்கள்லாம் மனுஷங்க கிடையாதா? புது பஸ் வர்றது பிரயோஜனம் இல்லை.